மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சென்னை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. அதில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாகிச்சு அப்படிங்கிற வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்திய தேசிய இயக்கத்துலேயும் வரும், பாலிட்டிலையும் வரும், ரெண்டுலேயுமே வரும். இதில் கேட்குற கேள்விங்கிறது வந்து பாலிட்டி ரிலேட்டடாகவும் கேட்கலாம், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் கேட்கலாம். அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம புக்கில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது புக்லையும் 12வது புக்லையும் குடிமையியல் இருக்கும். 12வது குடிமையியல் அரசியல் அறிவியல் அந்த புத்தகத்தில் இருக்கும். முதல் பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 10வது குடிமையியல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற சில விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலையும் கவர் ஆகும், பாலிட்டிலையும் கவர் ஆகும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லா விதத்துலையும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா பாலிட்டியில் வந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க, ஐஎன்எம்ல ஒரு 15 கொஸ்டின், 35 கொஸ்டின். அந்த 35 கொஸ்டின்லையுமே ரெண்டுலையுமே இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கவர் ஆகும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது டாபிக் பார்ப்போம். சரி, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்ப்பா. அரசியலமைப்பு அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நாடு வந்து எந்த விதமான அடிப்படையான விதிகள் மூலமா இயங்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் அரசியலமைப்பு. ஒரு நாட்டோட மக்களும் சரி, ஒரு நாட்டோட அரசாங்கமும் சரி, எந்த விதமான ஒரு அடிப்படை விதிகள், அதுதான் வந்து தார்மீக விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா இயங்குறதுக்கு பேர் தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு அரசியலமைப்பு இருக்கு. நம்மளோட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறுவுதல். கான்ஸ்டிடியூஷன்னா இங்கிலீஷ்ல நிறுவுதல் அப்படின்ற பொருள்லாம் வரும். சரி, இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம போவோம். எப்படி நமக்கு அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஐடியா வந்து எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1927 இந்த சைமன் கமிஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியர்கள்லாம் போராட்டம் பண்றதை பார்த்து லார்ட் பிரிகன்ஹெட் பிரபு என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்தியர்களுக்கு ஒரு சவால் விட்டுருப்பாரு. இந்தியர்களால அவங்களுக்கு தனியா ஒரு அரசியலமைப்பு உருவாக்க முடியுமா, அதெல்லாம் அவங்களால முடியாது, முடிஞ்ச உருவாக்கி காமிங்க அப்படின்னு சொல்லி சவால் விடுவாரு. அதுக்கு பதில் சொல்ற மாதிரி 1928 மோத்திலால் நேரு அறிக்கை அப்படின்னு நீங்க படிச்சிருக்கீங்க வரலாறுல. மோத்திலால் நேரு ஒரு அறிக்கை இருக்காரு, என்னன்னா எங்களால வந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்க முடியும், நாங்கள் உருவாக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு. அதான் இந்த அறிக்கையில் இருக்கும், இதெல்லாம் தான் நாங்கள் உருவாக்க போறோம் அப்படின்னு. அதனால அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் ஏற்படாது அப்படிங்கிற விஷயம். அப்புறம் என்ன, அவங்க முதல்ல 1934 இது ரொம்ப முக்கியமா 1934வது வருடம் என்ன ஆகும்னா எம்என் ராய் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாருன்னா இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்குல்ல, இந்தியாவில் 1925 கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா இந்த எம்என் ராய் தான். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா யாருன்னா எம்என் ராய் தான். இவர் என்ன சொல்றாருன்னா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை தேவைப்படுது. அவங்களுக்கு அதாவது முழுக்க இந்தியர்களான ஒரு சபை, அவங்களாலதான் இந்தியர்களுக்கான அரசியலமைப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முதல்ல அந்த ஐடியா வந்து என்ன பண்றாங்க 1934 சொல்லுவாரு. அது 1935 இந்திய தேசிய காங்கிரஸும் வழிபடியும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு இதுக்கப்புறம் அவங்க டிமாண்ட் வைக்க கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வர போராட்டங்கள் எல்லாத்துலயுமே இது முக்கியமா முன்னிலைப்படுத்துறாங்க. எங்களுக்கும் ஒரு தனி அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க, நிர்ணய சபை. அந்த சபைக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கும். எங்களுக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் எந்த வருஷம் சொன்னுச்சுன்னா 1935. தொடர்ந்து என்ன ஆகும்னா 1938 ஜவஹர்லால் நேரு சொல்லுவாரு, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வேணும்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு அரசியல் நிர்ணய சபை நமக்கு வேணும்னு சொல்லியாச்சு. எப்படி வேணும், எந்த மாதிரி இருக்கும் அந்த அரசியல் நிர்ணய சபை, அதுக்கு அவர் சொல்லியிருப்பார் 1938 வயது வந்து வாக்குரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஓட்டு போடுறோம்ல, அதனால வயது வந்து ஒரு வாக்குரிமை, 18 வயசுல ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. அது மாதிரி வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில தேர்தல் மூலியமா தான் அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு மெம்பர்ஸ் குழுவினர்கள் வந்து உள்ள கொண்டு வரணும், தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ட்டு நேரு எந்த வருஷம் சொன்னார்னா 1938. அதுக்கு அப்புறம் என்ன 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வரணும், எல்லாருக்குமே தெரியும். அந்த தூதுக்குழு தான் மகாத்மா காந்தி என்ன சொல்லுவாருன்னா பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவார். போஸ்ட் டேட்டட் செக் டிராயிங் ஃப்ரம் a fading line, அதாவது முழுவதும் ஒரு வங்கியில் இருந்து பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லுவார் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு ப்ரொபோசல் என்ன அப்படின்னா அந்த டைம்ல வந்து 2ஆம் உலக போர் நடந்துருக்கும், வேர்ல்டு வார் செகண்ட் நடந்துருக்கு. இந்தியர்களோட பங்களிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன பண்றாரு,
கிரிப்ஸ் தலைமையில வந்து ஒரு தூதுக்குழு அனுப்புறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்க போர் முடிஞ்சோடனே இந்தியாவுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூட் அசம்பிளி, அதாவது ஒரு அரசியல் நீங்க கேட்கிற அரசியல் நிர்ணய சபை நாங்களே உருவாக்கி தரோம். அதாவது நாங்க உருவாக்கி தரோம், பிரிட்டிஷ் உருவாக்கி தரோம், நமக்கான அரசியல் நிர்ணய சபை நாங்க உருவாக்கி தரோம். அது இல்லாம உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், டொமினியன் அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. டொமினியன் அந்தஸ்துனா ஒன்றும் இல்லப்பா, ஒரு முடியாட்சி தான். அதாவது பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே தான் இந்தியா இருக்கும். ஆனா வந்து முழு தன்னாட்சி அப்படின்னு, செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கவர்மெண்ட் என்னன்னா உங்களுக்கான ஃபினான்ஸ், உங்களுக்கான ரூல்ஸ் எல்லாம் நம்மளே போட்டுக்கலாம். ஆனா பிரிட்டிஷ் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிலிட்ரி அவங்க கையில இருக்கும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க கையில இருக்கும், டெலி கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இருக்கும் அவங்க கையில தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும். அதான் டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம், கான்ஸ்டிடியூட் அசம்பிளி நாங்களே உங்களுக்கு உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? ஆனா வந்து இதை யாருமே ரெண்டு பேருமே ஏற்க மாட்டாங்க. முஸ்லீம் லீக் ஏற்காது, இந்திய தேசிய காங்கிரஸும் ஏற்காது. ஏன்னா நமக்கு தேவை, இப்ப நம்ம அவங்கள்ட்ட என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா பூர்ண சுதந்திரம். நமக்கு தேவை இண்டிபெண்டன்ஸ். நீ இப்போ வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்குற அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. அது இல்லாம எங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை நாங்களே உருவாக்கிக்குவோம், நீங்க உருவாக்கி தரணுன்ற அவசியம் இல்லை. அதனால இது வந்து நிராகரிச்சுவாங்க ரெண்டு பேருமே. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் அது ஒரு கோபம் வேற இருக்கும். சரி, அப்புறம் என்ன ஆகுது அப்படியே கண்டினியூஸ். அதுக்கப்புறம் பிடிடி அப்படின்லாம் ஆரம்பிச்சு நியூயார்க் டைல காந்தி சொல்ற செய்திகள் செட்டு பண்ணி எல்லாம் வரிசையா நடந்துட்டு இருக்கப்போ 1946 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது. கிளமெண்ட் அட்லி வந்து இங்கிலாந்தோட பிரதமரா பதவி ஏற்கிறாரு. அவர் வந்து நாங்க வந்து இந்தியாவுக்கு பூர்ண சுதந்திரம் அளிச்சுக்குவோம், ஜூன் மாசம் 1948க்குள்ள ஒரு பிரிட்டிஷ்கார கூட ஒரு நாட்டில் இருக்க மாட்டோம், அதுக்குள்ள நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில போயிடுவோம், உங்களுக்கு பூர்ண சுதந்திரத்தை நாங்க அளிக்கணும் அப்படின்ட்டு பிப்ரவரி மாசம் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் சட்டசபையில உரையாற்றுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு குழு அனுப்புறாரு. அந்த குழு தான் வந்து கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் மிஷன் பெரிய அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருப்பாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் பெர்த்திக் லாரன்ஸ் ஒருத்தர், ரெண்டாவது வந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் முன்னாடியே பார்த்தோம்ல அவர்தான், மூணாவது யாருன்னா ஏவி அலெக்சாண்டர். இதுல யார் தலைமையில வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்த்திக் லாரன்ஸ் தலைமையில தான் இவங்க 3 பேரும் இந்த குழு வருதுப்பாங்க. இந்த குழு வந்து கிளமெண்ட் அட்லி அனுப்புனது. அவர் வந்து லேபர் பார்ட்டி, தொழிலாளர் அணி. அவர் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முழு விருப்பம். அவர் தான் வந்து இங்கிலாந்துலேயே கொஞ்சம் ஆர்வம் இருந்தவர் யாருன்னா கிளமெண்ட் அட்லின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு மேல அவர் ஒரு 3 பேர் அனுப்புறாரு. சரி, அவங்களும் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தனி பாகிஸ்தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு 1940 கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த தனிநாடு கோரிக்கையும் தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அவங்க வருவாங்க. சரி, அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, அனாலிசிஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்களுக்கான அரசியல் நிர்ணய சபை உருவாக்கலாம், நீங்களே உருவாக்கிக்கங்க, உங்களுக்கான அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷனை நீங்களே ரெடி பண்ணுங்க, உங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை நீங்களே உருவாக்கிக்கங்க. அதாவது இந்தியாவில் இருக்க வைஸ்ராயோட தலையீடுங்கிறது ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும், ரொம்ப மைனர் தான், உங்களோட முடிவு தான், முழுக்க உங்களோட முடிவு தான், நீங்களே அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிங்க, நீங்களே அரசியல் அமைப்பு உருவாக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அமைச்சரவை குழு. அதே நேரத்துல பாகிஸ்தான் பிரிவினைக்கு அவங்க எதிராக இருக்காங்க. இந்தியா வந்து பிரியக்கூடாது, எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாகிற வரைக்கும் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது 2 விஷயம். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்தா அந்த 2 பாயிண்ட் அவங்க சொன்னதுல முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு வந்து உங்களுக்கான கான்ஸ்டிடியூட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை நீங்களே உருவாக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே கிரிப்ஸ் தூதுக்குழுவே அதான் சொன்னாங்க. அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கானது நாங்க உருவாக்கி தரோம், எங்க வழிபடி நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுதான் கிரிப்ஸ் தூதுக்குழு. கேபினெட் குழு, அதாவது அமைச்சரவை குழு என்ன சொல்லுன்னா, உங்களுக்கானது நீங்களே உருவாக்கிக்கங்க, நாங்க கைட்லைன்ஸ் மட்டும் போட்டு தரோம், அதாவது ஒரு வரைமுறை நாங்க சொல்றோம், இந்த வரைமுறையில உங்களுக்கான விஷயத்தை நீங்களே பண்ணிக்கங்க, நாங்க தலையிடல அப்படின்னு சொல்றதுதான் அமைச்சரவை குழு. இதை வந்து முதல்ல முஸ்லீம் லீக் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணும், ரெண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துக்கும். ஆனா நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படின்ற உருவாகிற பட்சத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களோட அளவு தான் அதிகமா இருக்கும். இந்திய நேஷனல் காங்கிரஸ் வர உறுப்பினர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும், முஸ்லீம் லீக் கம்மியாயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம் லீக் எதிர்க்க ஆரம்பிச்சுவாங்க இந்த குழுவோட பரிந்துரையை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னதுதான், அவங்களோட அளவு வந்து கம்மியாயிடும். அப்ப அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால முஸ்லீம் லீக் வந்து இதை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இதை எதிர்க்க ஆரம்பிச்சு இதுக்கு எதிராக அவங்க கொண்டு வரதுதான் வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே, டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க.
எப்போனா ஆகஸ்ட் 1946 தான். ஆகஸ்ட் மாதம் டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து முகமது அலி ஜின்னா அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு பெரிய அவங்க வந்து ஆரம்பத்தில் அமைதியான பேரணியாக தான் ஆரம்பிக்கும். நான் பின்னாடி போகும்போது கலவரமாக மாதிரி ஒரு பெரிய கலவரமாகவே ஆயிடும். இங்கே பெங்கால் நவகாளி அந்த பக்கத்துல எல்லாம் காந்தி வந்து நவகாளி யாத்திரை கூட போவார் இதுக்காக அமைதி உண்டு பண்றதுக்காக. அப்போ சைடு பை சைடு இந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஆக கிரிப்ஸ் டூக்குள்ளே அமைச்சரவைக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை நீங்களே உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வரைமுறை கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்போ வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஜூலை ஆகஸ்ட் 1946 ஜூலை ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்னா எலெக்ஷன் நடக்கும். எதுக்கு? அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தல் நடைபெறதுக்கான விதிமுறைகளை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை பொதுக்குழு தான் சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்கள் தொகை அடிப்படையில தான் நீ இதுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். அது ஒண்ணுப்பா, அதுதான் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்றது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர், அந்த ப்ரொபோஷன் அந்த விகிதத்துல நீங்க எடுக்க போறீங்க. என்ன விகிதம் அதையும் அவங்களே சொல்றாங்க. 10 லட்சத்துக்கு ஒரு மெம்பர், 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு பிரதிநிதி, அதாவது 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் உறுப்பினர் அப்படின்ட்டு நீங்க கான்ஸ்டிடியூட் அசெம்பிளி உங்க நிர்ணய சபைக்கு ஆளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இந்தியாவில் முதல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1909 தான். பிண்டோ மார்லி ரிஃபார்ம்ல வந்து முஸ்லிம்களுக்கு தனி சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் சொல்றாங்க. இந்த எலெக்ஷன்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. யாரு? அமைச்சரவை. என்ன அப்படின்னா 3 சொல்றாங்கப்பா. 1 முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள், 2வது சீக்கியர்கள், 3வது ஜெனரல் பொது பிரிவினர். 3 தான். வேற எந்த வகுப்புக்குமே வந்து அவங்க வந்து ரெப்ரசன்டேஷனா ரிசர்வேஷனா கொடுக்கல. 3 பேர் தான். 1 முஸ்லிம்ஸ், இன்னொன்று சீக்ஸ், 3வது ஜெனரல் பொது பிரிவினர். 3 பேருக்கு மட்டும் தான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த 3 பேருக்கும் இந்த 3 பேர்ல என்ன பண்ணா ஆளுங்க வரலாம், பொது பிரிவினர் யார் வேணாலும் வரலாம். அப்ப ரிசர்வேஷன் பார்த்தா இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இப்படி 2 விஷயம் சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் இப்படிதான் நீங்க நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க தெளிவா சொல்றாங்கப்பா. சரி, வேற எப்படிலாம் எலெக்ஷன் நடத்தலாம்? எலெக்ஷன் இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. வேற எப்படி எலெக்ஷன் மெம்பர் எங்கெல்லாம் வந்தாங்க அதையும் நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ இந்தியாவில் வந்து 3 பிரிவா இருக்கு. 1 பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவா ஆங்கிலேய இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்னா ப்ரொவின்சியல் ஸ்டேட்ஸ், மாகாணங்கள், மாகாண அரசு. 2வது பிரின்சிலி ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க. பிரின்சிலி ஸ்டேட்ஸ்னா அந்த அரசர்கள், அயோத்தி நவாப், ஹைதராபாத் நிஜாம் அவங்களா இருப்பாங்களா, அதான் பிரின்சிலி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது. 3வது பாத்தீங்கன்னா ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 இடம் தான் இருக்கும். ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ்ங்கிறது ஒரு 4 இடம் இருக்கும். ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மொத்தம் 4. என்ன ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, அந்த பிரிட்டிஷ்ல இருக்காங்க ஹை கமிஷனர், அவங்களுக்கு கீழே நேரடியா இருக்கிற இடங்கள், சில முக்கியமான இடங்கள் சொல்றது, சில பிரச்சனைக்குரிய இடங்களை வந்து அவங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. மிலிட்டரி கொடுத்துருப்பாங்க. வந்து இங்க வந்து எப்படின்னா 1937 எலெக்ஷன்லாம் நடக்கும்ல, அது மாதிரி வந்து எம்எல்ஏ தான் இருப்பாங்க. எம்எல்ஏ அதாவது நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இருப்பாங்க. இது வந்து பிரின்சிலி ஸ்டேட்ஸ்ங்கிறது அரசாட்சிக்கு ஒரு பேருக்கு அரசாட்சி. ஹைதராபாத் நிஜாம் அப்படிப்பட்டவங்க எல்லாமே இருப்பாங்க. அதான் பிரின்சிலி ஸ்டேட்ஸ். இது எப்படி பாத்தீங்கன்னா மிலிட்டரி. இப்போ நம்ம யூனியன் டெரிட்டரியில இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் சொல்றோம்ல, துணை ஆளுநர் ஆட்சி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ் தான் 3வது பார்ட். அதாவது 3 விதமான இடத்துல இருந்து அவங்க ஆளுங்களை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் வந்து எலெக்ஷன் இப்படிதான் நடைபெறுது. 3 விதமா 3 இடத்துல இருந்து நடைபெறுது. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 389 பேர் எலெக்ஷன் முடிவுல எத்தனை உறுப்பினர்கள் வராங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்பனா மக்கள் தொகை நீங்க கணக்கெடுத்துக்கோங்க. அப்ப எவ்வளவு மக்கள் தொகை இருந்திருக்கும் இந்தியாவில அப்படின்ட்டு. மொத்தம் 389 மெம்பர்ஸ் வராங்க.
இதுல இந்த பிரின்சிலி ஸ்டேட்ஸ் சொன்னோம்ல, இந்த பிரின்சிலி ஸ்டேட்ஸ் இதுல இருந்து எத்தனை பேர் வராங்கன்னா 93 பேர், 93 மெம்பர்ஸ் எங்க இருந்து பிரின்சிலி ஸ்டேட்ல இருந்து வராங்க. மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 296 இருக்கும்பா, 296 இருக்கும். 93 பேர் போயிடுச்சு அப்படின்னா அதுல 292 பேர் பிரிட்டிஷ் இந்தியால இருந்து வராங்க. அந்த மாகாண அரசுகள் சொல்றோம்ல, ஆங்கிலேய அரசு கீழே வந்து அந்த மாகாண அரசு நார்மல் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்றோம்ல, அங்க இருந்து 292 பேர் வராங்க. 4 பேர் எங்க சொல்றாங்கன்னா இந்த ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ்ல இருந்து வராங்க. மொத்தம் 384 பேர் வராங்க. ஓகேவா? சரி, இது வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சாச்சு, ஆளும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 292 எல்லாம் அப்படின்னா முஸ்லீம் லீக் எவ்வளவு, காங்கிரஸ் எவ்வளவு பார்க்கணும்ல. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 208 யாரு காங்கிரஸ். ஓகேவா? 73 முஸ்லீம் லீக். ஓகேவா? மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட். அவங்கள மிச்சம் இருக்கிற பேர் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க சுயேட்சையா நின்று ஜெயிச்சு வரவங்க தான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ். 292 இல்லாம 296 வச்சுங்க, மொத்தம் 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியா பிளஸ் ஹை கமிஷனர் ஸ்டேட்ஸ். அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா 208 வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் 73 வந்து முஸ்லீம் லீகும் வருது. இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இது முஸ்லீம் லீக். ஓகேவா? என்ன ஆகுதுன்னா மிச்சம் இருக்கிற 15 பேர் வந்து இண்டிபெண்டன்ட் தான். 15 பேர் வந்து இண்டிபெண்டண்டா செலக்ட் ஆகி வராங்க. இப்படிதான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆளுநர் வந்தாச்சு, கான்ஸ்டிடியூட் அசம்பிளி அப்படின்னு ஒன்று, அதாவது அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று உருவாகிடுச்சு. ஓகேவா? இப்போ ஜூலை ஆகஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு எலெக்ஷன்லாம், மெம்பர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 பேர், இந்த 93 பேர், இந்த 73 பேர், இவங்க 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில பங்கெடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல் மீட்டிங்லாம் நடக்கும்ல, அப்ப வந்து பங்கெடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முஸ்லீம் லீக்கு வந்து அவங்க வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, முழுக்க முழுக்க வந்து இந்துக்களே ஆக்கிரமிச்சிருக்காங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் அதுல இருக்கு, இது சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிச்சுட்டு அவங்க தனியா எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு தீவிரமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 93 பேருக்கு விருப்பம் இல்லப்பா, விருப்பம் இல்லை வந்து கலந்துக்கிறதுக்கு. அதனால இவங்களும் வந்து கலந்துக்க மாட்டாங்க, பெருசா ஈடுபட மாட்டாங்க. சரி, வேற என்ன இதுல பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் எப்படி நடந்துச்சு, எலெக்ஷன் ஒன்று சொல்லியாச்சு, எலெக்ஷன் தான் எப்படி நடக்கும், நம்ம ஓட்டு போடுற மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற மாதிரி தான். ஆனா வந்து நமக்கு சொல்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து 2 விதமான இது 2 விதமா நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்ட்டி எலெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டி எலெக்டட்னா ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு பார்ட்டி எலெக்டட் பார்ட்டி, இன்னொன்னு பார்ட்டி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட்டட் இது வந்து தேர்தல் மூலமா. இது எப்படின்னா நாமினேட் பண்றது, அவங்களா சொல்றதுதான் இவங்களால தான் போகணும் அப்படின்ட்டு. இந்த நாமினேஷன் பார்ட்டி நாமினேட்டட் பகுதியை வந்து நாமினேட் பண்றது எந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் சொல்றோம்ல, அரசு மாகாணங்கள், சுதேச அரசு மாகாணங்கள் சொல்லுவாங்க. சுதேச அரசு மாகாணங்கள், இந்த சுதேச அரசு மாகாணங்கள்ல இவர் 93 பேரை நாமினேட் பண்ணிருக்காங்க. நாமினேட் பண்ணிருக்காங்க, எலெக்ட் பண்ண, அதாவது ஓட்டு போட்டுலாம் தேர்ந்தெடுக்கல. அந்த சுதேச அரசுகள்ல இருக்க மன்னர்கள் வந்து நாமினேட் பண்றாங்க. நம்மள்ட்ட இருந்து நீ போ, இங்க இருந்து நீ போ, அங்க இருந்து நீ போ அப்படின்ட்டு நாமினேட் பண்ணி அனுப்புறாங்க. ஓகேவா? அதான் பார்ட்டி நாமினேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்டி எலெக்டட்னா என்னன்னா தேர்ந்தெடுக்கிறது, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. ஆனா நம்ம ஓட்டு போட்டோமா, இது நேரடி தேர்தல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? அந்த மிச்சம் இருக்கிற 296 சொன்னோம்ல, 296 வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இது வந்து ஒரு மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். இது முக்கியமா மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மறைமுக தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம மருந்து போய் கொண்டு வரதா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுப்போம்ல. 1937 எலெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சு, நம்ம பொது தேர்தலாம் நடந்து நம்ம எம்எல்ஏ இங்க வந்து தமிழ்நாட்டு வந்து நீதி கட்சிலாம் ஆட்சி வருவாங்க. நம்ம செலக்ட் பண்ண எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல, நமக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்க தான் இந்த 296 பேர். இது வந்து நேரடி தேர்தல் கிடையாது, மக்கள் ஓட்டு போட்ட தேர்தல் இல்லை. இது வந்து ஒரு மறைமுக தேர்தல். நம்ம தேர்ந்தெடுத்தவங்க
அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமா இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அதான் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து மறைமுக தேர்தல் படி 293 பேர் வந்தாச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து அரசியல் நிர்ணய சபைன்னு ஃபார்ம் ஆயிட்டா அவங்களுக்கு ஒரு கூட்டம் கூட்டணும், அவங்க அடுத்து என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லணும்ல. சரி, கூட்டம் கூட்டுறாங்க. முதல் கூட்டம் என்னைக்கு நடந்துச்சு இது கேட்பாங்க. முதல் கூட்டம் என்னைக்கு? அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் அப்படின்னு கேட்டா டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம் நடைபெற்ற நாளோட படிச்சிருந்தா நீங்க. நாலு முக்கியம். வருஷம் சொல்லி நீங்க 1946 நாலுலாம் கேட்பாங்க. ஓகேவா? 1946 டிசம்பர் 9 என்னன்னா முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சிட்டிங் சொல்லலாம், எல்லாம் ஒண்ணுதான். முதல் அமர்வு இல்லைன்னா முதல் கூட்டம் என்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946 நடக்குது. இந்த கூட்டம் எதுக்காக நடைபெற்றது அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க. தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்க, அதாவது இன்ட்ரிம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரிம் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரிமா. ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல் நிர்ணய சபை உருவாக்கிட்டோம். ஒருத்தர் வந்து தற்காலிகமா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா ஒரு மரியாதை நிமித்தமாக. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறதுலயே வயதானவர் இவர்தான்ப்பா. ஓகேவா? ஓல்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருந்த மெம்பர்ஸ்லயே ரொம்ப வயதானவர் இவர் தான். இது வந்து நம்ம பிரெஞ்சு முறைப்படி இந்த முதல் கூட்டம் மட்டும் பிரெஞ்சு முறைப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு சிஸ்டம் இன்னமும் இருக்கு பிரெஞ்சுல. என்னன்னா ஒரு கூட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரெஞ்சு சிஸ்டம் இதான். அங்க யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மரியாதை செய்யற மாதிரி அவங்க ஒரு தலைவர் போஸ்டிங்ல உட்கார வைப்பாங்க. அதை நம்ம இங்கே பண்ணோம். முதல் மீட்டிங்ல டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து வயதானவர், அங்க இருந்ததே மூத்தவர், சீனியர் சிட்டிசன் சொல்லலாம். அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை வழிபுரிஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருபாலினி. இவர் தான் என்ன பண்றாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா தான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு வழிமொழிந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா ஜேபி கிருபாலினி. ஆக முதல் மீட்டிங் முடிஞ்சிச்சுப்பா டிசம்பர் 9ல. ரெண்டாவது மீட்டிங் எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா நிரந்தர தலைவர். அப்ப தலைவருக்கு ஒருத்தர் இருக்கணும்ல, அவர் சொல்படிதான் எல்லாமே நடக்கலாம். நிரந்தரமா ஒரு தலைவர் ஒருத்தர் வேணும். அதுக்காக கூட்டப்பட்டது ரெண்டாவது மீட்டிங். இது யாருன்னு என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 11, 1946. டேட்டெல்லாம் முக்கியம், மறந்துடாதீங்க. டிசம்பர் 11, 1946 ரெண்டாவது மீட்டிங், இரண்டாவது கூட்டம் நடைபெறுது. அதுல நிரந்தர தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்மளோட முதல் குடியரசுத் தலைவர் இருக்காருல்ல, அவங்க தான் நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இவருக்கு துணைத் தலைவர் ஒருத்தங்க வேணும்ல. இவர் மட்டுமா செயல்பட முடியும்? துணைத் தலைவர் யாரு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா HVR ஐயங்கார். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா VT கிருஷ்ணமாச்சாரி. VT கிருஷ்ணமாச்சாரி. ஆனா 2 துணைத் தலைவர். ஒரு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, 2 துணைத் தலைவர். இதெல்லாம் என்னைக்கு அப்படிங்கிறது முக்கியமா நீங்க பார்க்கணும். ரெண்டாவது மீட்டிங்ல டிசம்பர் 11, 1946 நடைபெற்ற இரண்டாவது அமர்வு என்ன பண்றாங்கன்னா நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தையும் துணைத் தலைவர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா HVR ஐயங்காரும் VT கிருஷ்ணமாச்சாரியும் துணைத் தலைவர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 மீட்டிங் முடிஞ்சிருச்சுப்பா. சரி, அடுத்து மூணாவது ஒரு மீட்டிங் கூட்டுறாங்க. எதுக்கு? இனிமே என்ன மீட்டிங் கூட்டி இப்ப என்ன அரசியல் நிர்ணய சபையோட வேலை என்ன? நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கணும் தானே. இனிமே அந்த வேலையில தான் அவங்க செயல்படுவாங்க. சரி, மூணாவது கூட்டம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 13, 1946. 2 நாள். 9ஆம் தேதி ஒரு மீட்டிங், 11ஆம் தேதி ஒரு மீட்டிங், 13ஆம் தேதி மூணாவது மீட்டிங். சரி, இந்த மூணாவது மீட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு நிர்ணய சபை உருவாக்கிட்டோம். அதுக்கு ஒரு குறிக்கோள் வேணும்ல. எதுக்கு அந்த சபை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும்ல, எய்ம் இருக்கணும்ல.
அந்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்றது. அதுதான் வந்து மூணாவது மீட்டிங். அதுக்கு பேர் என்னன்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு நிறைவேற்றின தீர்மானத்துக்கு பேரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஓகேவா? இது யார் கொண்டு வந்தா? கேட்ட கேள்வி. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் ப்ரொபோஸ் பண்ணது, வழிமொழிந்தது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நம்ம நேரு. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு தான் என்ன பண்றாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை வழிமொழிகிறார். ஓகே, இந்த குறிக்கோள் தீர்மானம் பின்னாளில் என்னவாக மாறியது? இதுவும் ஒரு கேள்வி. என்னவாக மாறிச்சு அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட பிரியாம்பிள், நம்ம அரசியல் அமைப்போட முகப்புரை. நம்ம அரசியல் அமைப்போட முகப்புரை எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருக்கான். எங்க இருந்தா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இருந்து. யாரு கொண்டு வந்தது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது. என்னைக்கு கொண்டு வந்தாருன்னா டிசம்பர் 13 1946 கொண்டு வராரு. இதெல்லாம் முக்கியமான கேள்வி, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரி, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சும்மா ஓரளவு பார்ப்போம். என்னென்ன சொல்றாங்க, அதாவது எங்களோட அப்ஜெக்டிவ் தான், இந்த அரசியல் நிர்ணய சபையோட அப்ஜெக்டிவ் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து நாங்க உருவாக்க போற கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுக்கு வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு இறையாண்மை மிக்க சுதந்திர குடியரசு நாடாக இருக்கும். இது நம்ம பிரியாம்பல் இருக்குல்ல, அது ஒண்ணு. அது இல்லாம மக்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்போம், எல்லாருக்கும் சமத்துவம் எல்லா இடத்துலையும் பரவ வழிவகை செய்வோம். 2, மக்கள் தான் உயர்ந்தபட்ச அதிகாரத்துல இருப்பாங்க. 3, மொத்த அதிகாரமும் மக்கள்கிட்ட இருந்தா நாங்க எடுக்க போறோம். அதாவது அதிகாரத்தை சொல்லக்கூடிய சக்தி யாருன்னா மக்கள் தான். 4, அது மட்டும் இல்லாம நம்ம கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். தொழில்துறை சம்பந்தமா இருக்கும், அது மாதிரி ஒரு துறை சம்பந்தப்பட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம பிரியாம்பல் ரிலேட்டட், அதாவது முகப்புரை ரிலேட்டடா பார்க்க வேண்டியதுன்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். ஆக குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றியாச்சுப்பா. எங்க அரசியல் நிர்ணய சபையில குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. சரி, இதெல்லாம் 1946 நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 என்ன ஆகுது? யார் அனுப்புறாங்க இந்தியாவுக்கு? பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் கொடுக்கறதுக்கு லார்ட் மவுண்ட் பேட்டன் அனுப்புறாங்க. கிளமெண்ட் அட்லி என்ன பண்றாங்கன்னா அப்ப இருக்க வைஸ்ராயை தூக்கிட்டு மவுண்ட் பேட்டன் அனுப்பிச்சு விடுறாரு. நீங்க உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்த்துக்கங்க. ஏன்னா டைரக்ட் ஆக்ஷன் எல்லாம் நடக்குது, ஊருக்குள்ள ஒரே பெரிய கலவரமா இருக்கு. இதை தீர்த்து வச்சு ஒரு கொஞ்சம் ஓரளவு அமைதி நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிளமெண்ட் அட்லி என்ன பண்றாங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபுவா அனுப்புறாரு. ஓகேவா? எங்க இந்தியாவுக்கு அனுப்புறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. அவர் வந்து இருக்கிறவங்க எல்லாம் பேசி என்ன பண்ணணும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு திட்டத்தை அவங்க வெளியிட்டாருப்பா. அந்த திட்டத்துக்கு பேரு மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 3 திட்டம், ஜூன் 3 பிளான். ஏன்னா என்னைக்கு அவர் வெளியிடுவார்னா ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 3 1947 ரிலீஸ் பண்றாரு அந்த பிளான். திட்டத்தை சொல்றாரு தனியா. அதனால அது பேர் ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மவுண்ட் பேட்டன் பிளான். 2 ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இந்தியா அப்படிங்கிறது வந்து தனிநாடாக சுதந்திரம் அறிவிக்க போறோம். ஓகே, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாகிஸ்தான் பிரிவினை வந்து தவிர்க்க முடியாதது. அதனால இந்தியா பாகிஸ்தான் 2 நாடா தான் இருக்கும். அது உங்களோட விருப்பம். பாகிஸ்தான் இந்தியாவோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சேர்ந்து இருக்கலாம். நீங்க உங்களுக்கு தனியாக கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குவீங்க. ஆனா தலைமை வந்து ஒரே இடத்துல டெல்லியில மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு அவர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு. அதாவது நீங்க தனி நாடா இருந்துக்கங்க, ஆனா வந்து தலைநகரம் அப்படிங்கிறது ஒரே தலைநகரமா இருக்கட்டும், அதிகாரம் அப்படிங்கிறது ஒரே இடமா இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு நீங்க தனி கான்ஸ்டிடியூஷன் வச்சு நீங்க நடத்திக்கங்க, ஆனா தலைநகரம் ஒரே இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுப்பாரு. அது ஏன் அப்படி சொல்றாருன்னா பாகிஸ்தான் பிரிவினைகள் தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் சொல்லுவாரு. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து இந்தியர்களுக்கு முழுக்க இறையாண்மை வாய்ந்த நீங்க உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை நீங்களே உருவாக்கிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. 3 பாயிண்ட் தான். இது மாதிரி 2-3 பாயிண்ட் நம்ம சுதந்திரம் ரிலேட்டடா நிறைய சொல்லியிருப்பாரு. அதுதான் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 பேருமே ஏற்றுக்குவாங்க. யாரெல்லாம் ஏற்றுக்குவா? இந்திய முஸ்லீம் லீகை ஏற்றுக்கும், இந்திய தேசிய காங்கிரஸை ஏற்றுக்கும், பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் சுதேச மாகாணங்கள் சொன்னோம்னா அதுவும் ஏற்றுக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாரு, உங்க விருப்பம் தான். இப்போ வந்து யூனியன் ஆஃப் இந்தியா, ஒரு இந்திய ஒன்றியம் அப்படின்னு ஒரு நாட்டை நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவும் ஹை கமிஷனர் ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும். பாகிஸ்தான் தனியா வேணா பிரிஞ்சுக்கலாம். இந்த சுதேச அரசுகள் உங்களுக்கு சுதந்திரம் உங்களோட முடிவு தான். நீங்க பாகிஸ்தான்ல சேர்றதுனா சேர்த்துக்கங்க, இந்தியாவோட சேர்றதுனா சேர்த்துக்கங்க,
இல்ல நீங்க தனி நாடா தான் இருப்பேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனி நாடா இருக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை நீங்களே உருவாக்கிக்கங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாரு மவுண்ட் பேட்டன் பிளான்ல. ஆக என்ன ஆகுதுன்னா 3 பேரும் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திய முஸ்லீம் லீகும் ஆதரிக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரிக்குது, பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் சுதேச மாகாணங்களும் ஆதரிக்கிறாங்க மவுண்ட் பேட்டன் பிளான். சரி, இந்த பிளானை வந்து அவர் ஒரு ஐடி மாதிரி ரெடி பண்ணி பிரிட்டிஷ்க்கு அனுப்புறாரு. பிரிட்டிஷ்ல என்ன பண்றாங்கன்னா ஜூலை 18, இது ஒரு கேள்விப்பா, ஜூலை 18 1947 என்ன ஆகுதுன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்றாங்க, ஒரு சட்டத்தை, இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய விடுதலை சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட நாள் எது அப்படின்னா இன்னைக்கு தான் ஜூலை 18 பாஸ் பண்றாங்க, ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றாங்க, இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சட்டத்தை நிறைவேற்றியாச்சு. இந்த சட்டத்துல ஒரு இந்தியாவுக்கு வந்து விடுதலை கொடுத்துறாங்க. இந்த சட்டத்தின் மூலமா என்ன ஆகும், இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிடும். என்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு விடுதலை, ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு வந்து விடுதலை. ஓகேவா? 2 பேருக்கும் தனித்தனி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க, 2 பேரும் தனித்தனி அரசா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இனிமே 2 பேரும் தனித்தனி தான். இதுக்கு வந்து எல்லைகளை வரையறுப்பதற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆணையம் வந்து ரெட் கிளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கிளிஃப் அப்படிங்கிற தலைமையில தான் எல்லைகள் வரையறுப்பு, அதாவது பவுண்டரி பைஃபர்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பவுண்டரி பைஃபர்கேஷன் பண்ணது யாரா ரெட் கிளிஃப். இப்போ இருக்கிற அந்த எல்லை லைன், எல்லை கோட்டுக்கு பேர் என்ன, ரெட் கிளிஃப் லைன் தான் சொல்றோம். அது ஏன்னா அது வரையறுத்தது வந்து அவர் தான், அதனாலதான் ரெட் கிளிஃப் லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? 2 விடுதலை கலைஞ்சாச்சு. விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயம் பா. என்னன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு இப்போ வந்து இந்தியாவுக்கான ஒரு தனி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. பாயிண்ட் 1. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா என்னதான் நம்ம அரசியல் நிர்ணய சபையெல்லாம் உருவாக்கி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலுமே வந்து பிரிட்டிஷ் சொல்றதுக்கு கீழே தான். ஏன்னா அவங்க அமைச்சரவை தூத்துக்குழு சொன்னாங்கல்ல, வைஸ்ராயோட தலையீடு ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். ஆக எல்லா விஷயத்துக்கும் ஒரு முக்கியமான முடிவு அப்படின்னு எடுக்க போறப்போ அவங்க தலையீடு கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் அளவுல இருந்தாலும் அளவுல இருக்குல்ல, அந்த தலையீடு இனிமே இருக்காது. இந்தியா வந்து முழுமையான சுதந்திரம் அடையுது, உங்களுக்கான கான்ஸ்டிடியூஷனை நீங்க தான் இனிமே உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது நமக்கு வந்து தனியா ஒரு இறையாண்மை கிடைக்குது. இறையாண்மைனா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கான சட்டத்தை நம்மளே உருவாக்குறது, யார் தலையீடும் இல்லாம. ஓகேவா? இது 2 வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். முக்கியமான என்ன சொல்றது, சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அடையாளமே இது 2 தான் சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாமே நமக்கு முழுக்க சுதந்திரம் அடையாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இன்னைக்கு நம்ம யாருமே கிடையாது. இனிமே நம்மளோட அந்த சுதேச அரசுகளை சேர்க்கறதுக்கும் தனியா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். அவங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுக்க தேவையில்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே என்ன ஆகும் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை. இதுவரை அரசியல் நிர்ணய சபையெல்லாம் இருந்துச்சு. சுதந்திரம் வரைக்குமே அந்த அரசியல் நிர்ணய சபையோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கான அரசியல் அமைப்பை உருவாக்குறது மட்டும்தான் வேலை. ஓகேவா? சுதந்திரத்துக்கு அப்புறம் 3 பாயிண்ட் சொல்லல, சுதந்திரத்துக்கு அப்புறம் 3 பாயிண்ட் முக்கியமானது. 2 பாயிண்ட் பார்க்கலாம். 3வது பாயிண்ட் தான் அரசியல் நிர்ணய சபையோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பு உருவாக்கம், அதாவது நமக்கு ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்குறது மட்டும்தான் இவங்களோட வேலையா இருந்துச்சு சுதந்திரம் வரைக்குமே. அதுக்குதான் கூட்டெல்லாம் கூட்டி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லாம் நேரு சொன்னாரு, நிறைய நம்ம பார்ப்போம். இப்போ ஆகஸ்ட் 15 என்ன ஆகுது அப்படின்னா மவுண்ட் பேட்டன் சொல்லிடுவாரு அந்த பிளான்ல இருக்கும். என்னன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரீம் பார்லிமெண்டா செயல்படும், தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்பட வேண்டும். தற்காலிக பாராளுமன்றமா எது செயல்படும்னா அரசியல் நிர்ணய சபை, இன்ட்ரீம் பார்லிமெண்ட். ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட் இருந்துதானே ஆகணும். அப்ப இன்ட்ரீம் பார்லிமெண்டா எது செயல்படும், அது தனியாக எலெக்ஷன் வச்சு ஆளுங்களை தேர்ந்தெடுக்க முடியுமா? என்ன சொல்றாங்கன்னா இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, இந்திய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அதுவே வந்து இன்ட்ரீம் பார்லிமெண்டா செயல்படும். பார்லிமெண்ட்ல என்ன அவங்களோட வேலை அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அப்போ இனிமே அரசியல் நிர்ணய சபைக்கு 2 வேலை. ஒண்ணு அரசியல் அமைப்பை உருவாக்கணும், இன்னொன்னு இந்திய நிர்வாகத்தையும் பார்க்கணும். 2 விஷயம் அவங்க பண்ண வேண்டியதா இருக்கு. இனிமே இப்போ ஆகஸ்ட் 15 1947 அப்புறமா. ஆக 2 விஷயமா அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு அரசியல் அமைப்பை உருவாக்கணும், அதே நேரத்துல நிர்வாகத்தையும் கவனிச்சுக்கணும், நாட்டோட நிர்வாகத்தையும்.
ஏன்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு நாட்டில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, சீரமைக்கிறதுக்குன்னு எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சரி, இப்போ இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தற்காலிக பாராளுமன்றத்துக்கும் தலைவர் யாரு, ராஜேந்திர பிரசாத் தான் கிடையாது. ஓகேவா? தற்காலிக பாராளுமன்றத்துக்கு தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.வி. மாவளங்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சபாநாயகர் யாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல, முதல் சபாநாயகர் யாருன்னா நம்ம ஜி.வி. மாவளங்கர் தான் சொல்லுவோம். ஏன்னா பாராளுமன்றத்தோட தலைவர், பாராளுமன்றமா ஒரு கூட்டத்தொடர் நடைபெறப்போ, பாராளுமன்றமா அந்த கூட்டம் கூடுறப்போ அதுக்கு தலைவரா அந்த சபாநாயகர் சீட்ல உட்கார்றது யாருன்னா ஜி.வி. மாவளங்கர் உட்காருவாரு. இதே ஒரு அரசியல் நிர்ணய சபையா ஒரு கூட்டம் கூடுது, அரசியலமைப்புக்காக ஒரு கூட்டம் கூட்டுறோம், ஏதோ ஒரு விதிகளை நம்ம ஒரு டிபேட் நடக்க போகுது அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையா கூடுறப்போ அதுக்கு தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இது ரெண்டு பேரும் ரெண்டு விதமா இருக்காங்க. இது முக்கியம். ஏன்னா அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் சொல்லிருக்கீங்க. அந்த அரசியல் நிர்ணய சபை தற்காலிக பாராளுமன்றமா ஆனதுக்கு அப்புறம் அதோட தலைவர் யாருன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தானே, அப்ப அவர்தான் பிரிவு தலைவராக இருப்பாரு அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. முதல் குடியரசுத் தலைவர்லாம் எப்போ வரும், நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறவங்க அன்னையில இருந்த குடியரசுத் தலைவர் ஒரு போஸ்டிங்கே வரும். இப்ப 1947 ஆகஸ்ட் 15 1947 அதுக்கு 3 வருஷம் இருக்கு. அப்ப அது வரைக்கும் ஒரு தற்காலிக பாராளுமன்றம் அப்படிங்கிறதுக்கு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா ஜி.வி. மாவளங்கர் தான். சபாநாயகர் தான் அந்த கூட்டத்தொடருக்கு தலைவராக இருப்பாரு. அவர் தானே லீடரு. ஒரு பார்லிமெண்டோட லீடர் யார், லோக்சபாவோட லீடர் யாருன்னா ஸ்பீக்கர் தான் சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்டே சொல்ல மாட்டோம். அப்ப அந்த ஸ்பீக்கர் பொசிஷன், சபாநாயகர் பொசிஷன்ல உட்கார்றது யாருன்னா ஜி.வி. மாவளங்கர். இந்த ரெண்டு விஷயம் நீங்க முக்கியமா பார்க்கணும். சரி, இன்றைக்கு பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு, அரசியல் நிர்ணய சபை ஃபார்ம் பண்ணியாச்சு, இனிமே என்ன வேலை அப்படின்னா தனித்தனி கமிட்டி அமைச்சு தனித்தனி சட்டங்களை உருவாக்கி கடைசியில கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை கொண்டாந்து சேர்க்கணும். இதுதான் இவங்களோட வேலை. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இதுதான் அவங்க பண்ணுவாங்க. கடைசியில 26ஆம் தேதி ஜனவரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ஏத்துட்டு குடியரசு நாளா நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இது வரைக்கும் பார்த்ததுல நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, நாங்கள் ஆன்சர் பண்றோம். நம்ம இதுல கண்டினியூஸா அடுத்த கிளாஸ் பார்ப்போம். எப்படின்னா என்னென்ன கமிட்டி இருந்துச்சு, எது முக்கியமான கமிட்டி, யார் எதை ஃபார்ம் பண்ணா, எப்படி அரசியலமைப்பு உருவானுச்சு, எந்தெந்த நாட்டுல இருந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு செலவானிச்சு, முக்கியமான கமிட்டியில யார் யார் இருந்த தலைவர்கள் யாரு, உறுப்பினர்கள் யாரு, கடைசியில ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறப்போ அதுக்கு தனித்தனி சில சிறப்பு இயல்புகள்லாம் இருக்கும். அது அப்புறம் நம்ம அரசியலமைப்போட முகவுரை, இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.